Hi friends, welcome back to Cars Motor Salman Official. Friends, இந்த கார் வந்து இப்போ நம்ம கேரேஜ்க்கு ரப்பிங் ஒர்க்காக வந்திருக்கு. அண்ட் இந்த கார் வந்து ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கார் பெயிண்ட் பண்ணதில் லைட்டாக டஸ்ட் இருக்குது. அண்ட் இப்போ இந்த கார் வந்து நம்ம ஃபுல்லாக ரப்பிங் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் இந்த காரோட இந்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் செக் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இப்போ ஏற்கனவே நம்ம வந்து பானட் வந்து டல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ இந்த கார் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காரை சுற்றியும் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சுன்னுக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இது டஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் பானட் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு டல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அண்ட் நம்ம டல் பண்ண போகிற ஷீட் வந்து 1500. அண்ட் அந்த ஷீட்டில் தான் நம்ம இப்போ பாலிஷ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார் ஃபுல்லாக டல் பண்ணணும். ஸோ அந்த டல் பண்ணுறதுக்கான எப்படி டல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம சேனலுக்காக போச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த கார் பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ரப்பிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் இந்த காரோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த கார் வந்து ஏற்கனவே இது பெயிண்ட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த பெயிண்ட் பண்ணி அண்ட் இப்போ வந்து இந்த ஃபுல்லாக கார் வந்து டல் பண்ணணும். ஸோ இந்த எந்த அளவுக்கு நீட்டாக டல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ கார் வந்து இப்போ நம்ம டல் பண்ணிட்டோங்க, டாப்பும் ஃபுல்லாக டல் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ கார் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு இது ஷைனிங் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ரப்பிங் போடணும், ரப்பிங் ஒர்க் இருக்குது. ஸோ அந்த ரப்பிங் ஒர்க் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ கார் ஃபுல்லாக இப்போ நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருப்பேன் டல் பண்ணது. இப்போ வந்து ரப்பிங் ஒர்க் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டாப் போட்டு முடிச்சிடலாம். அண்ட் இந்த டாப் எதுக்காக ஃபஸ்ட்டு ரப்பிங் ஒர்க் அப்படின்னா, ஸோ இந்த போஸ்டெல்லாம் இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த ஒயர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த போஸ்டெல்லாம் இந்த மாதிரி ஒட்டும். ஸோ ரப்பிங் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டாப்பெல்லாம் போட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த பேனல் ஒன்று இருக்குது. அண்ட் அந்த பேனல் கொஞ்சம் அந்த கிளாஸ் பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஷைனிங் தெரியும் உங்களுக்கு. அண்ட் இப்போ உங்களுக்கு ரப்பிங் ஸோ இப்போ பாருங்கள் எப்படி இந்த ஷைனிங் வருதுன்ட்டு. அண்ட் அந்த போஸ்ட் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து இந்த டோர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த டோர்லேயும் இந்த ரப்பிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இது நீட்டாக வரப்போகுது அப்படின்ட்டு. அண்ட் இந்த கார் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த டல் பண்ணி முடிச்சிடணும். ஸோ டல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ரப்பிங் போடணும். அண்ட் இப்போ பேனட் வந்து ரப்பிங் போட்டுக்கிறோம். ஸோ இந்த ரப்பிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த காரோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. பேனட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இன்னைக்கு அவ்வளோதான். இப்போ வந்து ரப்பிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஷைனிங் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஷைனிங் அந்த பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இப்போ ரப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிச்சு காரு. ஸோ இப்போ காரை ஃபுல்லாக இப்போ நம்ம சுற்றி காமிக்கிறோம். அண்ட் காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இந்த காரோட ரப்பிங் ஒர்க் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கார் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த காருக்கு வந்து ஸ்டிக்கர் ஒர்க் இருக்குது. அதான் இப்போ இந்த வாட்டர் வாஷ் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டிக்கர் ஒர்க் இருக்குது. ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் இப்போ காரோட வாட்டர் வாஷ் எல்லாம் முடிஞ்சிச்சு. அதான் இப்போ வந்து காருக்கு வந்து ஸ்டிக்கரிங் இருக்குது. ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறோம். ஸோ அந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதும் பாருங்கள் எப்படி ஒட்டுறோன்ட்டு. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா மறக்காமல் நம்ம கமெண்ட்ஸை கேளுங்க. அண்ட் இப்போ காரோட அவுட்லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அண்டு கார் வந்து ஜாஸ்தியாக வெயிலில் நிப்பாட்டக்கூடாது. ஸோ வெயிலில் நிப்பாட்டணுன்னா கலர் வந்து கொஞ்சம் ஃபேட் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து நிப்பாட்டிக்கோங்க. அண்ட் இந்த காரோட ஷைனிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க.